அந்த விக்னேஷ்ன்ற பையன் சொன்னல, அந்த பையனை பெற்ற அப்பாவே இவர் தான், ஒரு பால் வியாபாரி. இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து செய்தியாளர்கிட்ட பேசினார். அப்போ என்னென்ன சொன்னாப்புல, காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு தான் எங்கள் பையனை கிளம்பி போனான். ஒரு 10 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் காலேஜை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். வந்தவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் செய்தியை பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு பையன் விபத்தில் சிக்கிட்டான்னு செய்தி வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது எங்கள் வீட்டு பையன், என் பையன் விக்னேஷ். எல்லாம் பதறி போயிட்டோம். கடனை உடனே வாங்கி தான் என் பையனை படிக்க வச்சுட்டு இருந்தேன். எங்களுக்குன்னு இருக்கிறது எங்கள் பசங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். பசங்க ப்ளூரல், 2 பேருங்க, ட்வின்ஸு. ஒருத்தர் விக்னேஷ், இன்னொருத்தர் குமரேஷ். இதில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிகாம் தான் படிச்சுட்டு இருந்தாங்களாம் 2 பேருமே. இப்போ மருத்துவமனையில் 2 லட்ச ரூபாய் கட்ட சொல்லி கேட்குறாங்க என் பையன் விக்னேஷோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக. நான் இப்போ அதை ரெடி பண்ணணுங்க, எப்படின்னா போட்டி கொடுத்துருவேன். ஆனால் என் கஷ்டகாலம் என்னன்னா, என் பிள்ளைய படிக்க வைக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன், பணத்தை புரட்டுவேன். ஆனால் என் பிள்ளைய காப்பாற்றணுமேன்ட்டு அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போதான் என்னோட மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் செலவாச்சுங்க. அதை நான் எங்கெங்கோ புரட்டி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இது போல ஆயிருக்கு. இதுக்கு நான் பைசா போய் புரட்டணும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இந்த கட்சியெல்லாம் வேணாண்டா, உனக்கு பிடிச்ச ஹீரோவா பார்த்து ரசிடா, இதெல்லாம் வேணாம் போகாதன்னு சொன்னேன். ஆனால் என் பையன் கேட்கல. எங்களுக்கே தெரியாமல் இது போல போயிட்டு இப்போ அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன செய்ய போகிறாங்க? நாம உடைச்சாதான் நம்மளுக்கு சோறுன்ற விஷயம் என் பையனுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் பையன் கேட்கல. இப்படி போயிட்டு இவ்வளோ சீரியஸாக இருக்கா அப்படின்னு அந்த அப்பா அவ்வளோ தூரம் அழ ஆரம்பிச்சிட்டார். லிட்டரலாக அழ ஆரம்பிச்சிட்டார்.